மகாபெரிவாச்சரணம். விஷ்ணு சகஸ்ரநாமம் தினமும் ஒரு திருநாமம். இன்று நாம் பார்க்கக்கூடிய திருநாமம் முக்தானாம் பரமாகதையே நமக. இதற்கு தொடர்புடைய நிகழ்ச்சி சொல்ல வேண்டும் என்றால், ராமாயணத்தில் ராமன் வனவாசம் செல்வதற்கு தயாராக இருக்கிறான். சீதையிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பப் போகிறான். இதோ சீதையிடம் சொல்கிறான், சீதா, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, எனவே நான் வனம் செல்கிறேன். 14 வருடங்கள் கழித்து உன்னை வந்து சந்திக்கிறேன். நீ பத்திரமாக அரண்மனையில் இரு அப்படின்னு சொல்லிட்டு ராமன் புறப்படுகிறான். சற்று பொறுங்கள் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு சீதை சொல்றான், நானும் உங்களோடு வனத்துக்கு வருகிறேன். நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அதுதான் எனக்கு அயோத்தி. நீங்கள் இல்லாத நாட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதை சொல்றான். அப்ப ராமர் சொல்றாரு, அது வேண்டாம் சீதா, நீ மிகவும் மென்மையானவள். கல்லும் முள்ளும் நிறைந்த கரடுமுரடான காட்டுப்பாதையில் உன் பஞ்சு கால்களால் எப்படி நடக்க முடியும்? நீ நாட்டிலேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு ராமன் சொல்லும் பொழுது, இல்லை சுவாமி, நானும் வருவேன். உங்களுக்கு முன் நான் செல்வேன். உங்கள் திருவடி தாமரைகளில் கல்லும் முள்ளும் குத்தாதபடி என்னுடைய கால்களால் அவற்றை நான் தாங்கிக் கொள்வேன் என்றாள் சீதை. இப்படியே பேசிக்கொண்டே இருக்கிறாள். நிறைவாக சீதை சொல்கிறார், சரி, நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், அதற்கு பதில் சொல்லுங்கள். சொர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன? நீங்கள் சரியான பதிலை சொல்லிவிட்டால் நான் காட்டுக்கு வரவில்லை அப்படின்னு சொன்னால் ராமன் புன்னகை செய்கிறான். சொர்க்கம் என்பது இந்திரனின் உலகம். புண்ணியம் செய்தவர்கள் அங்கே செல்வார்கள். புண்ணியங்களுக்கான பலன்களை அங்கே அனுபவித்த பின் மீண்டும் பூமியில் வந்து பிறப்பார்கள். நரகம் என்பது யமனின் உலகம். பாவம் செய்தவர்கள் அங்கே செல்வார்கள். அங்கே தண்டனைகளை அனுபவித்து விட்டு மீண்டும் பூமியில் வந்து பிறப்பார்கள். சரிதானே? நான் புறப்படலாமா அப்படின்னு கேட்டோன்னு சீதா சொல்றா, இல்லை, உங்கள் பதில் தவறு சுவாமி அப்படின்னு சொல்றா. அப்படியா சீதா? சரியான விடையை நீ சொல் பார்க்கலாம் என்று ராமன் கேட்கிறான். சொர்க்கம் நரகம் என்ற சொற்களுக்கான அர்த்தம் ஒவ்வொரு மனிதரின் மனோபாவத்தை பொறுத்து மாறுபடும். அன்றாடம் கூலி தொழில் செய்யும் தொழிலாளியும் சொர்க்கம் நரகம் எப்படின்னு கேட்டா, அன்று உணவு கிடைத்தால் சொர்க்கம், இல்லை என்றால் நரகம். இதே இறையடியார்களிடம் இதே கேள்வியை கேட்டால், இறைவனை அனுபவித்தால் சொர்க்கம், அந்த அனுபவம் கிடைக்காவிடில் நரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு சொர்க்கம் எது நரகம் எது அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டவன, சொல் சீதை, கேட்கிறேன் அப்படின்னு. உம்மோடு இணைந்திருந்தால் அதுவே எனக்கு சொர்க்கம், உம்மை ஒரு நொடி பிரிந்தாலும் அது எனக்கு நரகம் என்று கூறி கண்ணீர் வடித்தாள் சீதை. மறுத்து பேச முடியாத ராமன் சீதையை தன்னோடு அழைத்து கொண்டு புறப்பட்டான். இவ்வளவு நேரம் அறைக்கு வெளியே கை கட்டி காத்திருந்தான் லக்ஷ்மணன். சீதாராமர் வெளியே வரும் பொழுது திவ்ய தம்பதிகளின் திருவடிகளில் வீழ்ந்தான். உங்களோடு நானும் வனம் வந்து ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிழா அடிமை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னான். உனக்கு எதற்கப்பா இந்த கஷ்டம்? நீ நாட்டில் நிம்மதியாக இருக்கலாமே அப்படின்னு சொன்னான். அண்ணா, முக்தியடையும் மகான்கள் எல்லோரும் இறுதியில் வைகுண்டத்தில் உன் திருவடிகளை அடைந்து உனக்கு தொண்டு செய்வதையே தங்கள் லட்சியமாக கருதுகிறார்கள். அதனால் தான் நீ முக்தானா பரமாகதி, முக்தி அடைபவரின் பாதையில் முடிவான இலக்கு என்று அழைக்கப்படுகிறார். அந்த முக்தி என்பது இறந்தவன் கிட்டக்கூடியது. எனக்கோ பூமியில் வாழும் காலத்திலேயே உனக்கு தொண்டு செய்யும் பேறு கிட்டி இருப்பது முக்தியை காட்டிலும் உயர்ந்த பேரல்லவா? இந்த வாய்ப்பை நான் விட விரும்பவில்லை அண்ணா. உங்களோடு நானும் வந்து தொண்டு செய்கிறேன் அப்படின்னு பிரார்த்திக்கிறானாம். இந்த வேண்டுகோளை ஏற்று ராமன் லக்ஷ்மணனை தன்னுடன் அழைத்து சென்றான். ஆக முக்தானாம் பரமாகதி அப்படின்னு சொல்றது முக்தி அடைபவர்களின் முடிவான இலக்காக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமாள் என்று சொல்வது. மகாபெரிவா சரணம்.